ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் இந்த ஃபோட்டோ, வீடியோ, அப்புறம் டாக்குமெண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த கூகுள் ஃபோட்டோஸுக்கு அனுப்பக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அந்த கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கூகுளோட போட்டோஸ் இருக்குல்ல, இது கூகுளோட ப்ராடக்ட். கூகுளுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கூகுள் போட்டோஸ். இந்த கூகுள் போட்டோஸை நீங்க வந்து ஒரு ஸ்டோரேஜா யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் நீங்க கூகுள் போட்டோஸ்குள்ள போனீங்கன்னா அந்த பழைய விஷயங்களை நீங்க புரட்டி 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 பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அது அப்ளிகேஷனாவும் நீங்க உங்க போன்ல பயன்படுத்திருப்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஃபிளிக்கர்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அது யார் கையில் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கூகுள் போட்டோஸ். நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க அந்த கூகுள் போட்டோஸ்ல உங்களுடைய போட்டோ, வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த 15 GB ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதுக்குள்ள தான் நீங்க நிரப்ப முடியும். அதுக்கு மேலனா நீங்க போக வேண்டிய இடம் கூகுள் ஒன். அங்க சம அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும். பே பண்ணீங்கன்னா அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ கூகுள் போட்டோஸ்ல 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஒன்னு, உங்க கூகுள் போட்டோஸ்ல முக்கியமான நபர்களுடைய ஃபேஸை நீங்க ஹைட் பண்ணணுமா? முடியும். அதே மாதிரி உங்களால ஃபேஸை வச்சு ஹைட் பண்ண முடியல, டேட்டை வச்சு ஹைட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே மெமரிஸ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு தான் கூகுள் போட்டோஸ் இந்த மாதிரி அற்புதமான செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தெரிஞ்சவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க. தெரியாதவங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் போட்டோஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கூகுள் போட்டோஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. போட்டோஸ், மெமரிஸ், கலெக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி லைப்ரரி இருந்துச்சுல, அதை தூக்கிட்டு கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச். இப்போ நம்ம டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் போட்டோஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் பீப்புள் அண்ட் பெட் அதை கொடுப்போம். இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஷோ லெஸ், இன்னொன்னு பிளாக்டு. இந்த ஷோ லெஸ் அப்படிங்கிறது வந்து மெமரிஸ்ல வந்து அது குறிப்பிட்ட நபருடைய ஃபேஸை கொஞ்சமா காட்டும். பட் குரூப் போட்டோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல டோட்டலா அந்த நபரோட ஃபேஸ் எந்த இடத்துலையும் டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பிளாக்டு. ஆல்ரெடி நான் வந்து 2-3 நபரோட ஃபேஸை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க எந்த வித இடத்துலையும் ஈவன் மெமரிஸ்ல கூட அவங்களுடைய ஃபேஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. சமல சப்போஸ் உங்களால இது மூலியமா அந்த நபருடைய ஃபேஸை நீங்க பிளாக் பண்ண முடியலன்னா, அடுத்து ஹைட் டேட்ஸ். இது எதுக்கு தெரியுமா? யூ வாண்ட் see photos taken on hidden date in new memories. அதாவது நீங்க என்ன தேதியை செட் பண்ணி இதுல கொடுக்குறீங்களோ அந்த தேதிக்குள்ள நீங்க ஏதாவது போட்டோ எடுத்திருந்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து மெமரிஸ்ல டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் இந்த ஹைட் டேட்ஸ். வேணுங்கிறவங்க இதை கூட பயன்படுத்திக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுள் போட்டோஸ்ல முக்கியமான போட்டோஸோட ஃபேஸை ஹைட் பண்றது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறீங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க, 4 பேர் தெரிஞ்சுக்கணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.